இன்றைய தினம் 2 ஜனவரி 2025 டைம் வந்து 2:30 ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பை வந்தது, ஒரு வழியாக டார்கெட் போயிருக்கு. அதே போல் நிஃப்டி வந்தது, டைரெக்டாக டார்கெட் போயிருக்கு. 2:15 தான் இன்றைக்கி. நம்ம ஆர்டர் புக் பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி பை எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் நிஃப்டி பை எடுத்திருக்கு, நிஃப்டி டார்கெட் போயிருக்கு, பேங்க் நிஃப்டி டார்கெட் போயிருக்கு. இப்போது நம்ம அலைஸ் ப்ரோடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். அலைஸ் ப்ரோடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி 503 பை வந்தது, 533 கட் ஆகிட்டு 503க்கு வந்து கட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன ஆச்சுன்றது சொல்கிறேன். பேங்க் நிஃப்டியில் நேற்று வரை 29 ஜனவரின்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து 30 ஜனவரி, அதாவது புதன்கிழமை அந்த எக்ஸ்பீரி 30 ஜனவரின்னு மாறி இருக்கு. ஸோ அதனால் ஒரு சின்ன கிளிச் இருந்தது. அதனால் 503க்கு பை ஆகிட்டு 533 பை ஆகிட்டு 503 கட் ஆகிருக்கு. நிஃப்டி பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா 92 பை ஆகி 138 கட் ஆகிருக்கு. எம்டிஎம் பொறுத்த வரையும் பேங்க் நிஃப்டியில் மட்டும் எனக்கு 450 ருபீஸ் மைனஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த சின்ன கிளிச்னால ஜனவரி நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் 23,900 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 92 வாங்கி 138 கட் ஆகிருக்கு. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 3,400 ருபீஸ் ப்ராஃபிட்டு. ஓவரால் இன்றைக்கி 3000 ரூபா ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மேனுவல் ரோபோன்றதுனால ஆக்சுவலாக இது வந்து சிஸ்டம் பேஸ்ட் ஆல்கோன்றதுனால நாம் வந்து இதில் வந்து எக்ஸ்பைரி வந்து போட வேண்டியிருக்கு. அல்கோ மைண்டில் அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 30 ஜனவரின்றது நம்ம மாற்ற வேண்டியது இருந்தது. அதனால் வந்து ஒரு சின்ன கிளிச்னால எனக்கு வந்து இந்த 29 டிசம்பர் நேற்று வரை இருந்ததுனால 29 ஜனவரி இருந்ததுனால நமக்கு அது ஆர்டர் கிளிச் இருந்தது. மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 3000 ரூபா ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். அதே போல் நம்ம அல்கோ மைண்டை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஆஸ் யூஷுவல் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது. எம்டிஎம் வந்து நல்ல பாசிட்டிவில் இருக்குது. நம்ம இந்த இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா 4129 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. 23,850 எடுத்திருக்கு. அதே போல் இதில் இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், ஐபி ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி ஓவரால் க்ரீனில் தான் இருக்குது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம்.